இப்போ ஃபைப்ரோமையால்ஜியா அப்படின்றது வந்து ஒரு டிசீஸா? இல்ல ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளமா மேம்? அதாவது இது இது ஒண்ணு ஒரு டிசீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதில என்ன அப்படின்னா வந்துட்டு, உளவியல் ரீதியா வந்து அத வந்து நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதாவது மைண்ட் டிஸ்டர்பன்ஸஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க அதிகமான ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இல்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஐபிபிஎஸ்ஸ தொடர்ந்து வரலாம். ஒரு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம தொடர்ந்து வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா, லாங் டைம் டியூரேஷனா மெடிகேஷன் எதுக்கால எடுத்துட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொலாங்டு டியூரேஷனா நான் வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து இந்த மெடிசின் எடுத்துட்டே இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இந்த மாத்திரை போட்டா கேட்கல, பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு நோயை தொடர்ந்து இந்த நோய் வரலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு ஐபிபிஎஸ்ஸ தொடர்ந்து வரலாம். அப்படி இல்லன்னா தூக்கமின்மையினால கூட வரலாம். இல்லைன்னா அதிகமா வந்து கோபப்படுறதுனால கூட வரலாம். இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபைப்ரோமையால்ஜியா வரதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அனைத்து நோய்களுக்குமான குணம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.